இவர்கள் கோரமுகம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ இவருடைய கோரமுகம் வரும். 1997 98 கலவரம், கோவையிலே காவல் போக்குவரத்து துறை ஆய்வாளர் செல்வராஜ் படுகொலை செய்யப்படுகிறார். அந்த படுகொலை செய்தவருக்கு அந்த காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் 2022ஆம் ஆண்டிலே கோவையிலே கார் வெடிகுண்டு என்று சொன்னார்களே, சிலிண்டர் வெடிச்சிச்சுன்னு சொன்னான். அன்றைக்கு வெடி விபத்து எந்த ஆண்டிலே நடந்தது? திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் 87 பழனி பாபா லவ் ஜிகாத் என்றது போல ஜிகாத்தியல் அமைப்பை உருவாக்கினார். ஆர்எஸ்எஸ் காரனை கொலை செய்வது என்று பகிரங்கமாக அதற்கு ஆதரவு கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். என்ன நடக்கிறதே என்று தெரியாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஓட்டுக்கு காசு வாங்கி போட போட உங்களுடைய அருமை, இந்த தேசத்தினுடைய அருமை உங்களுக்கு எப்ப தெரியும்னா, உங்களை சுத்தி நின்று அடிப்பான், உன் கோயிலை இடிப்பான். அப்ப நீங்க நின்று கண்ணீர் விடுறப்பதான் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் ரோடா மீட்டிங் போட்டு பேசினாரே, நம்ம நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நம்மள சேஃபா வாழ்ந்து கொடுக்க நினைக்கிறீங்களா? நம்ம அண்டை மாநில பங்களாதேஷ்ல மெஜாரிட்டியா இஸ்லாமியர்கள் இருக்காங்க. அங்க மைனாரிட்டி யாரு தெரியுமா? இந்துக்கள். அங்க ஒரு போராட்டம் ஆரம்பிக்கப்படுகிறது, மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டு போராட்டம். அந்த போராட்டம் அப்படி ஆரம்பித்த போராட்டம் ஆட்சி கலைப்பு ஏற்பட்டு இன்னைக்கு ஒரு இடைக்கால அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு. இடித்து தரைமட்டமாக்கப்படுகிறது. மாணவர்கள் இடஒதுக்கீட்டு போராட்டத்துக்கு இந்து கோயிலுக்கும் என்ன சம்பந்தம்? அங்க இந்து பெண்கள், பக்கத்து வீட்டு பெண்கள் அன்போடு அண்ணா என்று அழைத்திருக்க மாட்டார், எத்தனை முறை உன்னை அப்பா என்று அழைத்திருக்க மாட்டாள் அந்த இந்து பெண். அந்த பெண்ணை கற்பழிக்கிறார்கள். 6 மாத நிறமாத கர்ப்பிணியை கற்பழித்து 6 பேர் கற்பழித்து மதுபான பாட்டிலே பிறப்புறுப்பிலே தள்ளி உடைக்கின்றார்கள் பங்களாதேஷ்ல. தெரியுமா உங்களுக்கு? பக்கத்து மாநிலம், இந்தியாவில் இருந்து பிரிந்து போன ஒரு நாடு பங்களாதேஷ். ஒருவன் ஜெய் ஸ்ரீராம் என்று சொன்னதற்காக ஒருவனை நிர்வாணமாக உட்கார வைத்து இந்த கொடூர இஸ்லாமிய பேராங்கிய அடிப்படைவாதிகளுடைய செயல் நீங்க அனுபவிச்சதில்லை. அதனால நீங்க 500 ரூபாய் வாங்கிட்டு ஓட்ட போடுறீங்க. இவனுக்கு ஓட்டு போட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா நீ வீட்டில் இருக்க முடியாது, உன் பொண்டு பிள்ளையோட வாழ முடியாது என்பதை தெரிஞ்சுக்கங்க. எத்தனை நாள் அந்யுன்யமா பழகிருப்பான். இன்னைக்கு இவனுடைய கோரமுகம் தமிழ்நாட்டிலே தாண்டவம் வர ஆரம்பித்திருக்கிறது. இந்த அமீர் ஒருத்தர் பாருங்க, அமீர், அவன் சொல்றான் இளையராஜாவை மதத்தில் இருக்கிறது எவ்வளவு பேசிருக்கானா? இஸ்லாமிய மதத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் பள்ளிவாசலுக்குள்ள நுழைய முடியாது என்று அவன் பேசியிருக்கானா? சமூக நீதி, அரபி நாடுகளிலே வெளிநாடுகளிலே பெண்களை அடிமை போல செயினை கட்டி வியாபாரம் செய்வதை பேசியிருப்பானா அமீர்? நம்ம மதத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தில் அவன் வந்து மூக்கை நுழைக்கிறான் என்று சொன்னார். இதுதான் இவர்களுடைய சமூக நீதி. மட்டும்தான் மூட நம்பிக்கை, இந்து மதத்தில் மட்டும்தான் இந்த அது திருமாறனாக இருக்கட்டும், அர்ஜுன் சம்பத்ஜியா இருக்கட்டும், இளையராஜாவாக இருக்கட்டும். இளையராஜா இந்த நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகம் 1967 ஆட்சிக்கு வந்தது. ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் அரியணையில ஏற்றி அழகு பார்த்திருப்பார்களா? முதலமைச்சர் துணை முதல்வராக மாற்றியிருப்பார்களா? ஆனால் இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஆதிக்குடி பெண்ணை இந்த தேசத்துடைய முதல் பெண்மணி குடிமகளாக மாற்றியிருக்கிறாரே. இந்த திராவிட மாடல் என்று சொல்வது திருட்டு மாடல். தனக்குத்தானே பெயர் சுட்டுக் கொள்வது, தனக்குத்தானே பேர் சிலை வைத்துக் கொள்வது. அவர்கள் அப்பா கலைஞர் உயிரோடு இருக்கின்ற பொழுது இலக்கியங்கள், பட்டிமன்றங்கள், நாடகங்களை நடத்தி தன்னை புகழ சொல்லி பக்கத்திலே உட்கார்ந்து ரசிப்பார். அதே வேலையை இன்றைக்கு ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார். அதே வேலையை உதயநிதி செய்யலாம்.
இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் இந்து மக்கள் என்பதை அவர்களுக்கு தெரியும். ஆனால் உங்களிடத்திலிருந்து எப்படி வாக்கு பெறுவது என்றது அவர்களுக்கு தெரியும். இன்னைக்கு இந்த அமீர் ஒரு போதை பொருள் வியாபாரி. அவன் சொல்லுகின்றான் இந்த நாட்டிலே இருக்கிறது. சரி, அவன் என்னமோ சொல்ல போறான் அப்படின்னு பார்த்தா தேசபக்தி உள்ள படங்கள் வெளியாகிறது. ராணுவத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த படங்கள் இந்த தேசபக்தி உணர்வு மிக்க படங்கள்லாம் வெளியே வர்றது நாடு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த திராவிட மாடல் ஒருவரை வளர்த்து வைத்திருக்கிறது என்று சொன்னால், குண்டு வைப்பதும் கொலை செய்வதும் ஜிகாத்திகள் வாழுகின்ற நாடா இது. தேசபக்தி படங்கள் கூட வெளியே வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய அடிப்படைவாதிகளின் அறிவு மழுங்கி போய் கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அமரன் என்ற ஒரு படம், முகுந்தன் என்ற ராணுவ வீரனுடைய உண்மை சம்பவம். அந்த உண்மை சம்பவத்தை கூட படமாக்க கூடாது என்று சொல்லி இன்றைக்கு வீதியில் இறங்கி போராடுகிறது எஸ்டிடி என்ற ஒரு பயங்கரவாத அமைப்பு. அந்த திரையரங்கிலே போய் பெற்றோர் அந்த பதட்டம் அவர்களுக்கு, அவர்கள் உண்மை முகம் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக. இவர்கள் ஒரிஜினாலிட்டி அதுதான். உங்ககிட்ட கட்டி பிடிக்கிறதெல்லாம் பொய், உங்ககிட்ட அன்பா பேசுறதெல்லாம் பொய். இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது சொர்க்கம் எங்கிருக்கிறது என்று சொன்னால் உன் தாயின் காலிலே இருக்கிறது என்று சொல்கிறார்களே, அந்த தாயின் காலிலே கூட அவர்கள் விழுக மாட்டார்கள். அந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட அந்த தாயின் காலிலே கூட விழுக மாட்டார்கள். அல்லாஹ் ஏக இறைவன் அல்லாஹ்வை தவிர யாரு காலிலும் விழுக மாட்டோம் என்று சொல்வார்கள். அவர்கள் மதம் என்று வந்துவிட்டால் மனிதநேயத்தை தூக்கி எறிந்து விடுவார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு மதத்தை தாண்டி அவர்களுக்கு எதுவுமே பெரிதல்ல. மனிதநேயம் என்பது அவர்கள் இடத்திலே இல்லை. அது பொய்யான அந்த விதையை அவர்கள் மனிதநேயம், நாங்கெல்லாம் ஒன்னா இருக்கோம். அப்படி ஜவஹர்லால் ஒருத்தர் இருக்கிறான், அவன் தான் முன்னாள் அனுபவ தலைவர். அதுக்கு என்ன காரணம்? பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறார்கள் இஸ்லாமியர்கள். அவர்கள் இடத்திலே நான் அழைத்து கேட்டேன், பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதற்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுங்கள் என்று கேட்டேன். அவர்களிடத்தில் பதில் இல்லை. காரணம், பாரதிய ஜனதா கட்சி இந்துக்களுக்கான கட்சி, இந்துக்களுக்கான கட்சி என்பதற்காகத்தான் அதை எதிர்க்கிறார்களே தவிர பாரதிய ஜனதா கட்சியை குற்றம் சொல்வதற்கு அவர்களிடத்தில் பதில் இல்லை. சிஏஏ, என்ஆர்சி, என்ஆர்பி, குடியுரிமை நம்மெல்லாம் இந்த நாட்டை விட்டு விரட்டி விடுவார்கள், பாகிஸ்தானுக்கு அடித்து விடுவார்கள் என்று சொன்னார்களே. எத்தனை இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறது அந்த சட்டம்? எத்தனை இஸ்லாமியர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார்கள்? எத்தனை பேர் இந்த நாட்டுக்குள்ளே இன்று வரைக்கும் சுதந்திரமாக வாழவில்லையா? மக்களிடத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மரியாதை கெடுக்க வேண்டுவதற்காக பாசிச சக்திகள், பாசிசவாதிகள் என்று உங்களை அவர்கள் திசை திருப்புகிறார்கள். இஸ்ரேலிலே தாக்குதல் நடக்கிறது. இஸ்ரேலில் தாக்குதல் எதனால் நடக்கிறது? ஹமாஸ் பயங்கரவாதிகள் இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டிலே அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் என்ற ஒரு கிறிஸ்தவ நாட்டின் மீது அமைதியாக தூங்கிக்கிருந்த அதிகாலையிலே 27 நிமிஷத்தில் 5000 ரசாயன குண்டுகளை போட்டார்கள். குழந்தைகள் உருகி உயிர் நீத்தார்கள், கருகினார்கள். அதற்கு எதிராக இஸ்ரேல் பாலஸ்தீனத்திற்கு மீது, சிரியா மீது தாக்குதல் நடத்தியது. அதற்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? தமிழ்நாடு இந்திய தூதரகத்தை, இஸ்ரேல் தூதரகத்தை முற்றுகையிடுறான். தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. இதை கண்டித்து தீர்மானம் போடுறான். உலக இந்த கேரளாவில் இந்தியா அவர்கள் மீது போர் தொடுக்க வேண்டும் என்று தீர்மானம் போடுகிறானே. பங்களாதேஷிலே இந்துக்கள் தினந்தோறும் சித்திரவதைப்பட்டு கொலை செய்யப்படுகிறார்கள். அங்கே கிசான் அமைப்பை சேர்ந்த இந்து மத தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த கைது செய்யப்பட்டவருக்காக வழக்க நீதிமன்றத்தில் யாராவது ஒரு வழக்கறிஞர் ஆஜராகிறீர் என்று சொன்னால் அவர்களை கொலை செய்வோம் என்று சொல்கிறார். இதுதான் இவர்களுடைய சமூக நீதி. மக்கள் என்பது மனித குலத்தின் எதிரி. இஸ்லாமிய பெயர் தாங்கிய அடிப்படை பயங்கரவாதிகள். கோவை பாட்சா இந்த தேச விடுதலைக்கு பாடுபட்டவரா? எத்தனை அரசியல் கட்சி தலைவர்கள் மரண ஓலை
அந்த இரங்கல் செய்தி வெளியிட்டு இருக்கிறார்களே, ஐயோ பாவம், பல ஆண்டுகளாக சிறையில் இருந்தவர். பல ஆண்டு காலம் சிறையில் எதற்காக இருந்தார்கள்? இந்த தேச விடுதலைக்காக பல ஆண்டுகளாக சிறையில் இருந்தார்களா? இந்த மக்களுக்கு நல்வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக நாட்டில் சிறையில் இருந்தார்களா? யார் அவர்கள்? மக்களை கொண்ட காட்டு மிருகங்கள், மக்களை கொண்டவர்கள், மக்களை 58 பேரை துள்ள துடிக்க வெடிகுண்டு வைத்து கொன்றவர்கள் அவர்கள். 257 பேர் நிரந்தரமாகி அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தில் சட்டசபையில் தீர்மானம் போட்டார்கள். இவர்கள் மனிதனுடைய ஊர்வலம் என்பது அரசால் குற்றம் சுமத்தப்பட்டு ஒரு குற்றவாளி பரோலில் வந்த ஒரு கைதிக்கு நீ நானும் போக முடியாது. நீ நானும் ஒரு ஏரியாக்குள்ள போலீஸ் போக முடியாது. 5000 போலீஸ். ஆனா 5000 போலீஸ் எல்லாம் பார்த்து பயப்படல. இந்த தேச விரோத சக்திகள் பூரா ஒன்று சேர்ந்தார்கள் என்று சொன்னால் இந்த நாடு நாசமாக போய்விடும் என்று எல்லோருக்கும் தெரியும். இந்த காவல்துறை கைகட்டி வைக்கிறது. 5000க்கு மேற்பட்டவர்கள் கோவை பாட்சாவை இறுதிச் சடங்கிலே கலந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த மத்திய அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, இந்த உள்துறை அமைச்சகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இன்னொரு 356 பயன்படுத்தி இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை கலைத்திருக்க வேண்டும், கலைத்திருக்க வேண்டும். பயங்கர அப்பதான் குண்டு வைப்பதற்கு பயப்படுவான். அப்பதான் இந்த குண்டு வைக்கிறவன பூரா இந்த அரசாங்கம் கட்டுப்படுத்தும், இல்லைன்னா கட்டுப்படுத்தாது. தொடர்ந்து மக்கள் மீது தாக்குதல். ஒரு பெண் அசால்ட்டா பாடுறான், ஒரு அவ பேரை சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை, ஐயாம் சாரி ஐயப்பன் ஏதோ பாடுறான். அதற்கு சட்டமன்றத்தில் விடுதலை சிறுத்தை கட்சிகள் எதிர்த்து அவளை கைது செய்யக்கூடாது என்று தீர்மானம் போடுகிறார்கள். இந்தியில விரோதிகள் இந்த நாடு முழுவதும் பரவி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இருக்கக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா தோழமையாக இருக்கக்கூடிய கட்சி தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி. உங்களுக்கு எங்களை விட்ட நாதியே கிடையாது, நாதி கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சுக்கங்க. 500 ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போடுறீங்களா? பங்களாதேஷ்ல நடந்தது கோவில்பட்டியில நடக்கும். உங்களுக்கு தெரியாது. அவருடைய கோரமுகம் உங்களை நீங்க பார்த்ததில்லை, நாங்க பார்த்திருக்கோம். அவங்க கோரமுகத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் யோசித்து பாருங்கள். இந்த தேசத்திற்கு விடுதலை வேண்டாம் என்று சொன்ன ஒரு கூட்டம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த சுதந்திரம் பெற்ற பொழுது இந்த தேசிய கொடியை எரித்த ஒரு கூட்டம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த சுதந்திர நாள், இந்த நாள் எங்களுக்கு இருட்டு நாள் என்று சொன்ன ஒரு கூட்டம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உனக்கும் எனக்கும் என்ன பாதுகாப்பு இருக்கும்? தமிழனை தந்தை பெரியார் தமிழை அவர் எப்படி வர்ணித்தார் தெரியுமா? தமிழ் ஒரு காட்டு மிராண்டி மொழி. தமிழ் தங்கத்தட்டில் வச்ச திருக்குறள் தங்கத்தட்டிலே வச்ச ஒரு மனம். பெண் சுதந்திரம் பேசுவான், பெண் சுதந்திரம் படுக்கிறதுல மட்டும்தான் பெண் சுதந்திரம். ஒரு ஒழுக்கம் கட்ட ஒரு கூட்டம் இருக்கும். கணவனுக்கு அடங்காத பெண்கள், மனைவிக்கு அடங்காத ஆண்கள், இவன் பூரா ஒரு கூட்டமா செஞ்சு திராவிட கழகம் வச்சுக்கிட்டு அசிங்கமா வாழ்வியல் முறையை நடத்துறவன் தான் இந்த பெண் சுதந்திரத்தை பத்தி பேசுவான். சுயமரியாதை என்னங்க? தம்பி ஹரி உட்கார்ந்துருக்கான். இப்ப நான் அவனை வயிறேன்னு வச்சுக்கங்க, அவன் குறைஞ்ச வச்சா நீ அடிக்க வரணும், இல்லைன்னா இதுதான சுயமரியாதை. ஏதோ மைனஸ் அவன் பிளஸ் ஆக்கி வச்சிருக்கான். பெரியார செருப்பை கொண்டு அடிக்கிறான். அந்த செருப்பை பிடிங்கி அடிக்க சுயமரியாதைக்காரன். இவன் அந்த செருப்பை பூரா வாங்கிட்டு வந்து ஏலம் போட்டு வித்த வேண்டிய சுயமரியாதை தலைவர் என்றான். இப்படிப்பட்டவங்களை வச்சுக்கிட்டு நம்ம என்னத்தை நம்ம விடுதலை அடைய போறோம்? காவல்துறையில ரெஸ்ட் எடுங்க, நீங்க எந்த வேலையும் பார்க்காதீங்க. நான் சொல்றேன், டெய்லி ஒரு கொலை நடக்குது. திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் வந்ததற்கு அப்புறம் 5013 கொலைகள் நடந்திருக்கிறது தமிழ்நாட்டில். எல்லாம் போலீஸ் கைதிட்டு தான் வேடிக்கை பார்க்குது. ஏன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டு காலம் கழித்து ஆட்சிக்கு வந்தது. 10 ஆண்டு காலம் கழித்து ஆட்சிக்கு வந்ததற்கு அப்புறம் தொடர்ந்து படுகொலைகள். இந்த படுகொலை யாரு? இவருடைய கூட்டணி கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சகாக்கள், கட்ட பஞ்சாயத்துகள், காவல்துறையினுடைய அமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் போட்ட முதல் உத்தரவு. அவர் சொன்ன எந்த உத்தரவும் போடல.
மது விலக்கு கொண்டு வரேன்னு சொன்னார்ல, இப்ப சூப்பரா மது விலக்கு கொண்டு வந்துட்டாரு. எப்படி? நானே சாராய கடை ஓனரு, நான் தான் சாராய கடைக்கு முதலீடு பண்ணியிருக்கேன், சாப்பிடுறேன். ஆனா உனக்கு இந்த சாத்தான் வேதம் ஓதுறது மாதிரி நீங்களாம் குடிச்சிடாதீங்கப்பா, நீங்க செத்து போயிருவீங்க, உனக்கு குடும்ப குட்டி இருக்கு, நீ நல்லா இருக்கணும். இலையை ஒண்ணு நாங்க மெண்டலா இருக்கணும், இல்ல நீங்க மெண்டலா இருக்கணும். என்ன நடக்குதுங்க? நீட்ட ஒதுக்கிறேன்னு சொல்லி வந்தீங்க, சாராய கடையை திறந்து வச்சு திருமாவளவன் ஒரு தலைவர் இருக்காருங்க, அருமையான தலைவருங்க. அவர் திருமாவளவன், அது ஒரு இஸ்லாமிய பிரிவு, அது ஜனநாயக கட்சி இல்ல, அது ஒரு சாதிய இஸ்லாமிய பிரிவு. அவரு தொடர்ந்து என்ன சொல்றாருன்னா, மதுவிலக்காக நான் போராடுவேன் சொன்னார். அப்ப ஸ்டாலின் வெளிநாட்டில் இருந்தார். வெளிநாட்டில இருந்து வர்றதுக்கு முன்னால நான் கூட்டணி விட்டு வெளியே வந்துருவேன், நான் வந்துட்டேனா இந்த மதுவிலக்கை நான் அமல்படுத்தாம விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஸ்டாலின் வந்தோடனே அந்த பாம்பு பொட்டிக்குள்ள கிடக்கு தெரியுமா, பொட்டி பாம்பு, அந்த பாம்பு மாதிரி சுருண்டுகிட்டே நிமிர்ந்து பார்க்க மாட்டாங்க. அவன் கமலாலயத்துக்குள்ள திருமாவளவன் உள்ள போயில பாருங்க, அவர் நிமிர்ந்தே பார்க்க மாட்டார், குனிஞ்சுக்கே உள்ள போய் உள்ள வச்சு என்ன ஒன்னாங்க தெரியல, உள்ள வச்சு ஒரு ரகசிய அறையில வச்சு ஏவா வேலு ஸ்டாலின் எல்லாம் சேர்ந்து பேசி மாசம் 10 கோடி ரூபாய் கொடுத்துருப்பா, முடிஞ்சு போச்சு. அந்த மாநாட்டுக்கு ரிப்பன் வெட்ட வாரது தெரியுமா, சாராய கடை ஓனரை கூட்டு போறான். அந்த மதுவிலக்கு மாநாட்டுக்கு ரிப்பன் வெட்டுறதுக்கு சாராய கடை ஓனர் ஆறு அவன் ஒரு திருமண அங்க இருக்கக்கூடிய சாராய கடை அதிபர்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து 2 அமைச்சர் டிகேஎஸ் இளங்கோன்னு நினைக்கிறேன், இவங்க 2 பேரை கூட்டிட்டு வந்து அங்க மதுக்கடை யார் நடத்துறா, திமுக நடத்துது, பிசிக நடத்துது. அந்த கூட்டத்துக்கு வரவெல்லாம் யாரு, திமுக கூட்டணியில் இருக்கவே பேச முடியும். திமுக பக்கத்துல இருக்க முறைச்சினை எவனா பேச முடியுமா? இப்படி மக்களை முட்டாளாக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இருக்கும் வரை நீ நல்லா சந்தோஷமா இருக்க முடியாது. முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க, 500 ரூபான்றது 35 பைசாக்கு கீழே 365 நாள். இதை வாங்கி நம்ம என்ன பண்ண போறோம்? நீங்கள் ஆதரித்தீர்கள் என்று சொன்னால் இந்த மாதிரி வீதியில கூட உட்கார முடியாது. இன்னைக்கு என்ன தெரியுமா, எந்த இந்து அமைப்புகளும் தமிழ்நாட்டிலே கூட்டம் போட முடியல தெரியுமா உங்களுக்கு? எந்த இந்து அமைப்புகளாக இருக்கட்டும், பங்களாதேஷிலே இன்னைக்கு இவனுங்க அங்க காஜாவுல போராட்டம் நடந்துச்சு, இஸ்ரேல் தாக்குதல் நடந்துச்சு சொல்லி இந்தியா ஒரு அனுமதி கொடுத்துட்டு காலையில் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்றாங்க. பங்களாதேஷில் நடக்கக்கூடிய இந்துக்களுக்கான கொடுமைக்காக நாங்க ஆர்ப்பாட்டம் பண்றோம். ஆனா பிடிச்சு கைது பண்ணி உள்ள வைக்கிறான், அவனை யாரு ராஜா மாதிரி அவனை அனுப்பிச்சு விடுறான். போய் முற்றுகை போராட்டம், இஸ்ரேல் தூதரகத்தை அடிச்சு நொறுக்கிற வரைக்கும் வேடிக்கை பார்க்குது இந்த காவல்துறை. காவல்துறை நல்லா தெரிஞ்சுக்கங்க, செல்வராஜ் போக்குவரத்து துறை காவல் ஆய்வாளர் செல்வராஜ் கொலை செய்யப்பட்ட பொழுது குரல் கொடுத்த ஒரே கட்சி இந்து மக்கள் கட்சி, தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி. நீங்க லென்சன் இன்ஸ்பெக்டர் ஆய்வாளர் ஆய்வில் இருந்த பொழுது ஒரு பயங்கரவாதிகள் உங்களுக்கு இந்துக்களுக்கு நாங்க தான், எங்களை விட்டா உங்களுக்கு ஆள் இல்லை. முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க, தொடர்ந்து இந்து மத தாக்குதலில் ஈடுபடக்கூடிய யாகூப்னு ஒருத்தர், அதோட நம்ம தாமரத்தினுடைய ஒரு கவுன்சிலர், மனிதநேய மக்கள் கட்சி யாகூப், இந்து மத தலைவர்களுக்கும் ஹெச்ராஜாவுக்கு 2 மணி நேரம் போலீஸை விலக்கிக்கங்க, 2 மணி நேரம் விலக்கிக்கங்க, அந்த ஹெச்ராஜாவை கொலை செய்வோம். திருமாறன் பேசிட்டு இறங்க முடியுமா? இங்க 2000 போலீஸ் நிற்கும். ஒரு பாயை நான் பேசிட்டீங்க, இறங்குறதுக்குள்ள 2000 போலீஸ் நிற்கும். ஆனா ஒரு பாய் பேசலாம், இங்க தெரிஞ்சுக்கங்க அவங்க கோர முகத்தை.
இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசாங்கத்தினுடைய லட்சணத்தை நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஒரு கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அவரை 2 மணி நேரம் காவல் விலக்கிக்க நான் கொலை செய்வேன் சொல்லி பேசுறானே, இந்த கோயில்பட்டி மண்ணில இருந்து சொல்றேன், 1982 கலவரம், மண்டை காட்டு கலவரத்தை நீ மனசுல வச்சுட்டு பேசு. இப்படி சுரண்டிக்கிட்டே இருந்த நீ, இப்படி சுரண்டிக்கிட்டே தான் இருந்த, ஒரே நாள் அடி இன்ன வரைக்கும் மண்டைக்காடு அமைதியா இருக்கு. அதே போலதான் 2002 குஜராத்ல சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் பூரா அங்க உட்கார்ந்துட்டு இந்து மத பெண்களை கற்பழிச்சு சூறையாடினா, பிரச்சனை பண்ணிட்டே இருந்தான். கோத்ரா ரயிலை எரிப்பெயர்ந்து 58 பேரை ரயிலோடு எரிச்சு கொண்டான் அந்த அடிப்படைவாதிகள். ஒரே நாள் அடி இன்ன வரைக்கும் குஜராத் அமைதியா இருக்கு. 98 கோவையில குண்டு வெடிப்பு, ஒரே நாள் அடிச்சோம், இன்ன வரைக்கும் கோயம்புத்தூர் அமைதியா இருக்கு. இந்த யாகுப்பு மனிதநேய மக்கள் கட்சி பேரை பத்திக்கலாம், மனிதநேய மக்கள் கட்சி, மனுஷன நேசமே இது கிடையாது. அவங்க பேர் பாத்தீங்கன்னா மனிதநேய மக்கள் கட்சி. இவங்க ஓம்கார் பாலாஜி, எங்க தவழ்திரு அர்ஜுன் சம்பத், அவனை நான் சொல்லுவேன், அவன் தான் இன்றைக்கு வாழ்கின்ற பகத்சிங், ராஜகுரு சுகரே. இன்னைக்கு ஓம்கார் பாலாஜி தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் கேட்டாம கடைசி நேரத்துல அனைத்து பாளையக்காரர்களும் படித்து விட்டார்கள், நீ ஒருவர் மட்டும் மன்னிப்பு கேட்டால் உன்னை விட்டு விடுகிறேன் என்று சொன்னான் ஆங்கிலேய சிப்பாயி. அப்பொழுது சொன்னான் வீரபாண்டிய கட்டபொம்மன், மன்னிப்பு, இந்த ஒரு வார்த்தை என் தாய் கேட்டிருந்தால் அவன் பேச்சாலே உன்னை கருக்கி கொண்டு போன சொன்னான். நீ என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியும், தூக்கு மேலதான்டா, தூக்கு மேடை பஞ்சு மத்த நீ ஏறினா வீரபாண்டிய கட்டபொம்மன். அதே போலதான் என்னுடைய தம்பி ஓம்காரநாதன், அர்ஜுன் சம்பத்தோட பையன், நீதிமன்றத்தில் அந்த நக்கீரன் கோபால், அது யார் தெரியுமா, நிகரான போலீஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நாயி, களவாடி நாயி, அந்த வீரப்பனை காட்டி, அவன் தான் போய் வீரப்பனை காட்டி கொடுத்து கலைஞரோட டீல் பேசி அந்த காலத்தில் 100 கோடி ரூபாய் வாங்கி அவன் வீரப்பனுடைய சாவுக்கு காரணமானவன் இந்த நக்கீரன் கோபால். அந்த நாயை பேசுறது இந்த சினிமா படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா, சிலையடை அப்படி கையில பிடிச்சு இப்படி ஒரு போட்டா, இப்படி ஒரு போட்டா, அது எங்களுக்கு போட்டா இல்ல, எங்களுடைய ரிவார்டு, அது எங்கள் ஓம்கார் பாலாஜிக்கு கொடுக்கப்பட்ட அவார்டு, அது நாங்க அப்படிதான் பார்க்கிறோம். அங்க நீதிமன்றத்தில் போது நீதிபதி கேட்கிறான், பார்க்கின்ற பொழுது ஓம்கார் பாலாஜியை பார்க்கின்ற பொழுது நான் 1924 நடந்த நினைவுகளை வருகிறது. சந்திரசேகர் ஆசாத் என்ற ஒரு சுதந்திர போராட்ட வீரன், 24 வயதிலே 65 குண்டுகளை நெஞ்சிலே வாங்கிய ஒரு மாவீரன். அந்த மாவீரனை 14 வயதிலே கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்தினார்கள். ஒத்துழையாமை இயக்கத்தில் போராடினான் என்பதற்காக நீதிமன்றத்திலே போய் கேட்டார்கள், உன் பெயர் என்ன, சின்ன பையலா இருக்க, உன் பெயர் என்ன, சுதீன், சுதீன் என்றால் சுதந்திரம். அடுத்து அப்ப பேர் என்ன, ஆசாத், ஆசாத் என்றால் சுதந்திரம். கட்டுப்பாயிட்டான். சரி நீ மன்னிப்பு கேட்க விட்டுறேன்னு சொல்றான். மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாது, உன் வீடு என் சிறைச்சாலைன்னு சொன்னான். அதே போலதான் என் தம்பி ஓம்கார் சொன்னான், என்னுடைய வீடு சிறைச்சாலையாக இருந்தாலும் பரவாயில்லை, இவனை நக்கீரனை பேசுவதற்காக நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று சொன்னார். நீதிபதி சொன்னார், நீ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று. அதற்கு என் தம்பி ஒரு கடிதம் கொடுக்கிறான். அந்த கடிதத்திலே நீங்கள் சொல்வதற்காக, நீதிமன்றம் என்னை வலியுறுத்துவதற்காக நான் மன்னிப்பு கடிதத்தை கேட்கிறேனே தவிர என் மனசாட்சிக்கு விரோதமாக மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று சொல்லி சொன்னதனால் 16 நாள் சிறையிலே இருந்தார் என்னுடைய அன்பு அர்ஜுன் சம்பத் பையன். இணையா பேசிட்டு நம்ம இன்னைக்கு இளையவரசர், அந்த ஒன்றைய நடிகர், துணை முதல்வர், அவர் ஏப்பா இந்து சனாதன தர்மத்தை கேள்வி பண்ணி பேசினியா? ஆமாங்க ஐயா, தெரியாம பேசிட்டேன், மன்னிச்சுக்கங்க, வந்துட்டேன். இவனு தலைவரு, பெரியாரு இன்னைக்கு வெக்கம் இல்லாம அம்பேத்கரை பேசிட்டாரு, விடுதலை சிறுத்தை கட்சி ஆர்ப்பாட்டம் பண்றிய, வெக்கமா இல்ல உனக்கு? வெக்கமா இல்ல? ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக சட்டம் எழுதினார் என்பதற்காக, ஒரே அந்த எண்ணத்துக்காக பெரியார் அம்பேத்கருடைய சட்ட புத்தகத்தை எரித்தார். அந்த சட்ட புத்தகத்தை எரித்து விட்டு அரசியல் பண்றான். அம்பேத்கர் தான் என் கடவுள்றான். அந்த சட்ட புத்தகத்தை எரித்தான் பெரியார். அதற்கு நீதிமன்றத்தில் பெரியாரை போய் நிப்பாட்டிய பொழுது அவன் சொன்ன வார்த்தை, நான் எரிக்கவே இல்லைங்க,
வெறும் வெள்ளை பேப்பரை எழுச்சேன். இவங்க தான் தமிழக தலைவர்கள், இவன் தான் தமிழக காவலர்கள், ஒண்ணுக்கும் ஆகாதவர்கள். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இந்த சுதந்திர போராட்டத்திற்கும் இவர்களுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. தெய்வ திருமணார் பசுமன் முத்துராமலிங்க தேவர் 14 வயதிலே தண்டி யாத்திரை உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டார். இவன் கலந்துருக்கானா? 24 வயசுல 14 வயசுல பொம்பளை வீட்டில் படுத்து போறான். கொண்டாட்டிய சோறாக்கிட்டு வர சொல்லி அந்த வைகா ஆத்தங்கரையில படுத்துக்கிட்டு விபச்சாரியோட படுத்துக்கிட்டு கொண்டாட்டிய சோறு வாங்கிட்டு வான்னு சொன்னவன் தான் இன்னைக்கு தமிழக தலைவர், தமிழக காவலர். இவன் தான் சமூக நீதி போராளி. கொண்டாட்டியெல்லாம் மேல் சட்டை அணிந்தால் இந்த நாட்டில் குடிவளம் ஏறாம என்னடா செய்யும் கேட்டார் அந்த ராமசாமி, அந்த உரிக்க ஒண்ணுமில்லாத ராமசாமி இன்னைக்கு மணியமைக்கு சிலை வைக்கம் போராட்டம், ஒரு முட்டு சந்து போராட்டம். அந்த முட்டு சந்து போராட்டத்திற்கு இங்க இருந்து நம்ம அவரை நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. அவர் மையவே மனசு வர மாட்டேது. நம்ம முதலமைச்சர் இருக்காரு பாருங்க, அவர் நிலைமை ரொம்ப மோசம். அவரா நான் முதல்ல நான் நைட்ல படுத்தா எனக்கு தூக்கம் வர மாட்டேது. விடிஞ்சா இவங்க ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு பயமா இருக்கு. மக்கள் நம்மளை போட்டு கொண்டுருவாங்கன்னு பயமா இருக்கு. அது இந்த ஆண்மை உள்ள முதலமைச்சர், 8.5 கோடி முதலமைச்சர் பேசாத இந்த நாட்டை கட்டுக்குள் வைத்துக் கொள்ளாத முதலமைச்சர் மகேண்டி இந்த நாட்டை 3000 ரூபாய் கட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு சொத்து வரி, நலவரி எல்லாம் ஏறி போச்சு. 1000 ரூபாய் கொடுத்துட்டு உங்ககிட்ட கொடுத்துட்டு டாஸ்மார்க்ல புடுனா. இப்படிப்பட்ட நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தயவு உங்கள் இரு பாதங்களை தொட்டு வணங்குகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் பயங்கரவாதிகளின் அரசாங்கம், பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அரசாங்கம். இன்றைக்கு கோவை பாட்சா என்று அவன் இறுதி சடங்குக்கு அனுமதி கொடுத்து மரியாதை செய்த இந்த அரசாங்கம், 58 உயிர்களை மதிக்காத இந்த அரசாங்கம், 250 பேரினுடைய வழிகளை உணராத இந்த அரசாங்கம் வேறடி மண்ணோடு இந்த நாட்டிலிருந்து பிடுங்கி எறியப்பட வேண்டும் என்று சொல்லி பேச வாய்த்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஹிந்த்.